சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். மிக கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது, என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள், நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக தீவிரமாகிக் கொண்டிருக்க தமிழகத்தில் படிப்படியாக கனமழை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய சென்னையில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே தீவிரமான இடங்களில் மழை பொழிவு தீவிரமாகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் வங்கக்கடலில் நிலவி கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வுநிலை சென்னையை நோக்கி தான் தீவிரமாக வந்துட்டுருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழை இல்லைன்னா கூட வட மாவட்டங்கள் தான் தீவிரமாக இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா நோக்கி வடமேற்காக நகரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தீவிரமாக மழை இருக்கும். வட கடலோர மாவட்டம், வட மாவட்டம், வட உள் மாவட்டம் என்று பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் தீவிரமான மழை பொழிவு இருக்கும். மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், விழுப்புரம், நாகை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் லேசான மழை, தூறல் மழை, மேகமூட்டங்களான மழை, இரவு மழை என்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றத வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் வரும். 20, 22 தேதியில் தான் வரும். இப்பொழுதைக்கு வட மாவட்டங்கள் தான் தீவிரமாக மழை பொழிவின் இருக்கும் அப்படின்றத உறுதிப்பட வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக மேலும் தமிழக பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.